சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இணைந்து நம்ம சென்னை என்ற தலைப்பில் இன்று போட்டிகள் நடத்தப்படுகின்றன. தற்போது ஓவிய போட்டி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இன்று சென்னை தினத்தை சிறப்பிக்கும் வகையில் நியூஸ் 18 இந்த முன்னெடுப்பு, ஓவிய போட்டியில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள், இதற்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது, விவரங்கள்? ஜெனிஃபர், சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடன் இணைந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தற்போது மாணவர்களுக்காக நம்ம சென்னை என்ற தலைப்பில் சென்னையை கொண்டாடும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது ஓவிய போட்டியானது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொடங்கியிருக்கின்றது. இதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தற்போது தங்களுடைய ஓவியங்களை வரைந்து வருகிறார்கள். குறிப்பாக காலையில் தற்போது ஓவிய போட்டியானது நடைபெற்று வருகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்கள், அதே போன்று அரசு பள்ளி மாணவர்கள் இந்த ஓவிய போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஓவிய போட்டிக்கு என்று தலைப்புகளானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 தலைப்புகள் தற்போது ஓவிய போட்டிக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை 2050, சென்னை 2050 எப்படி இருக்கும் என்பதை எதிர்பார்க்கும் விதமாக ஒரு ஓவியம் வரைவதும், அதே போன்று நான் விரும்பும் சென்னை, நானும் சென்னையும் என்ற 3 தலைப்புகளானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏதேனும் ஒரு தலைப்புகளில் மாணவ மாணவிகள் தங்களுக்கு பிடித்த தலைப்புகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிடித்த விதத்தில் அந்த ஓவியங்களை வரையலாம். அதே போன்று இன்று பிற்பகல் 3 மணிக்கு பேச்சு போட்டியானது நடைபெற இருக்கின்றது. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ மாணவிகள், அதே போன்று சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த பேச்சு போட்டி என்பதும் இன்று மாலை நடைபெற இருக்கின்றது. சென்னை தினம் 2024 பொறுத்தவரை ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்று சென்னை டே என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த சென்னை டே என்பது ஆகஸ்ட் 22 அன்று கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் சென்னையை கொண்டாடும் விதமாக பல்வேறு போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் இந்த ஓவிய போட்டியானது தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அரசு கல்லூரி மாணவர்களுக்கு ரீல்ஸ் போட்டி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று புகைப்பட போட்டி என அழைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தலைப்புகளும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பல்வேறு தலைப்புகளில் சென்னையை மையப்படுத்தி சென்னையை கொண்டாடும் விதமாக தலைப்புகளானது கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான இந்த போட்டிகள் என்பது தற்போது இது பண்ணியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஓவிய போட்டி என்பது மாணவ மாணவிகள் தங்களுக்கு பிடித்த தலைப்புகளில் தற்போது ஓவிய போட்டிகளை வரைந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த ஓவிய போட்டியானது நடைபெற இருக்கின்றது. அதே போன்று இன்று பிற்பகல் நடைபெறும் பேச்சு போட்டியில் 3 தலைப்புகளானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 3 நிமிடத்திற்கு மிகாமல் அந்த பேச்சு போட்டியில் பேச வேண்டும் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை களத்திலிருந்து வழங்கியிருக்கிறீர்கள் லிபிகா. அனைத்து மாணவர்களுக்கும் நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்கள்.